வெல்கம் டு TAFIS யூடியூப் சேனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன். நம்மளோட யூடியூப் சேனலில் 15 days ஃப்ரீ கிளாஸஸ் ஃபார் NTPC அண்டர் கிராஜுவேட் அண்ட் வரப்போகிற குரூப் டி எக்ஸாமுக்காக பார்த்துட்ருக்கோம். அதோட 14 பார்க்க போகிறோம். ரீசனிங் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குது? அனலாகி இருக்குது. இந்த புது டைப் ஆஃப் அனலாகி இருக்குது. சரி, இது எப்படி அப்ரோச் கொடுப்போம்? நம்ம யூஸ்வலாக ஒரு செட்டாக எடுத்து பேர் பண்ணி பார்த்து பேட்டர்ன் மேட்ச் ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ஓகேவா? சரி, பார்க்கலாமா? ஓகே, ஐ இருக்கு, கே இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே எல்லுக்கும் ஐக்கும் வர ரிலேஷன் கேக்கும் எண்ணுக்கும் வருதா அப்படின்றத அப்ரோச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எல் ஐயா மாறுது அண்ட் கே எண்ணா மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? செக் பண்ணி பார்க்கலாம். எல் இஸ் 12, 9. அப்போ என்ன ஆகுது? -3 ஆகுது. பட் கே 11, என் 14. இங்கே என்ன ஆகுது? +3 ஆகுது மேம். அப்போ எனக்கு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு, முடிஞ்சிச்சு. சரி, டி வந்து ஐயா மாறுதான் அண்ட் பி வந்துட்டு கே மாறுது. சாரி, கே வந்து பியா மாறுது. பார்த்துடலாமா? டி ஐ அண்ட் கே பி செக் பண்ணலாமா? D4 I9 என்ன ஆகுறாங்க? +5. K11 P16 என்ன ஆகுறாங்க? +5. முடிஞ்சு. எனக்கு யார் கரெக்டாக இருக்கா? ஆப்ஷன் பியில் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்? ஹோல்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மற்றவங்களை செக் பண்ணல, மேபி அடுத்த ஆப்ஷன் வேணால் மேட்ச் ஆகலாம். செக் பண்ணுவோமா? ஓகே, ஆப்ஷன் சி பாருங்க. சி ஐ, சி ஐயா மாறுது அண்ட் கேன்னு அப்படியே இருக்கு. என்ன பண்ணிடலாம்? இப்போயே அதை போட்டே பார்க்காம ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாமா? ஏன் மேம்? இங்கே சியும் ஐயும் கண்டிப்பாக என்ன ஆகிருக்கு? ப்ளஸ் ஆகிருக்கு. பட் கேன்னு வர்றதுக்கு இங்கே சான்ஸே இல்லைன்றப்ப என்ன பண்ணிப்பேன்? சியையும் எலிமினேட் பண்ணிப்பேன். ஓகே, நெக்ஸ்ட் கே ஐன்னு இருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்? கே ஐயா. இந்த கேவையும் இந்த ஐயும் கம்பேர் பண்ணுறேன். வருவாங்களா? ஓகே, இவர் 11, இவர் 9 மேம். என்ன ஆகுறாங்க? -2 ஆகுறாங்க. ஓகே, சூப்பர். என் இருக்குது, கே இருக்குது. கேவோட வேல்யூ என்ன? 11. என்னோட வேல்யூ என்ன? 14. என்ன ஆகுறாங்க? +3. இங்கே -2, அங்கே +3. இது அனலாகி எனக்கு செட் ஆகுமா? செட்டே ஆகாது. ஸோ எனக்கு ஆப்ஷன் யார் கரெக்டாக இருக்கா? ஆப்ஷன் பி DAG %PMS அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, என்ன வந்திருக்கு? லாஜிக்கல் வென் டயக்ராம் வந்திருக்காங்க. சரி, ஓகே. யார் யார் கொடுத்துருக்காங்க? டென்டிஸ்ட், பல் மருத்துவர்கள், ஆர்கிடெக்ட்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க டேட்டா அனலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் போட போகிறோம். ஹவு மெனி எலக்ட்ரீஷியன்ஸ் ஆர் தோஸ் ஹூ ஆர் ஆல்சோ ஆர்கிடெக்ட்ஸ் பட் நாட் டென்டிஸ்ட்? எத்தனை எலக்ட்ரிஷியன்ஸ் ஆர்கிடெக்டாகவும் இருக்காங்க ஆனால் டென்டிஸ்டாக இல்லை, இதான் அர்த்தம். ஓகேவா? எனக்கு எப்படி இருக்கணும்? அப்போது எலக்ட்ரிஷியனும் ஆர்கிடெக்டும் எனக்கு என்ன ஆகணும்? இன்டர்செக்ட் ஆகிற பொசிஷன் வேணும். ஆனால் எனக்கு யார் வரக்கூடாது? பல் டாக்டர் வரக்கூடாது, அதாவது டென்டிஸ்ட் வரக்கூடாது. ஓகேவா? சரி, அப்போ என்ன பிளேஸ் கிடைக்குங்க? 2, 9 இருக்குது. டென்டிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்? 2வை எலிமினேட் பண்ணி மீதம் இருக்கும் நபர் யார்? 9 நபர்கள் தான் என்னவா இருக்காங்க? ஆர்கிடெக்டாகவும் இருக்கிறாங்க, எலக்ட்ரிஷியனாகவும் இருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கிளியர் தானே? சரி, கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. என்ன வந்திருக்கு? கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த கிளாசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம திரும்ப திரும்ப பண்ணுறது தான். ஆப்ஷன் அழகாக வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள வச்சு எலிமினேட் பண்ணிட்டு போட்டே வரலாம். ஓகேவா? சரி, PW என்ன இருக்கு? P16, W23 மேம். போட்டே பார்த்துலாமா? P23 அண்ட் நெக்ஸ்ட் 18. என்ன ஆகுறாங்க இங்கே? +7. நெக்ஸ்ட்டு -5. +7 -5 ஆகுது மேம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. JQL 10, 17, 12. +7 -5. ஓகே, அப்போ கன்ஃபார்ம் பேட்டர்ன் யார்? எனக்கு +7 -5 தான் கன்ஃபார்ம் பேட்டர்ன். ஏன்? 2 பேருக்கு எனக்கு கண்டினியூவாக என்ன வந்திருக்கு? ஒரே பேட்டர்ன் வந்திருக்கு. அப்போ எனக்கு தப்பான பேட்டர்ன் யாருன்னு செக் பண்ணால் போதும். ஓகேவா? MTO 13, 20, 15. M13, T20, O15. என்ன ஆகுறாங்க இங்கே? +7 அண்ட் இங்கே -5. ஓகேவா? இவங்களும் பேட்டர்ன் மேட்ச் ஆகிட்டாங்க. நான் 3 ஆப்ஷன் இந்த மாதிரி தைரியமாக போட்டு வரப்ப 4th ஆப்ஷனை செக் பண்ணணுமே அவசியமே கிடையாது. என்ன பண்ணலாம்? டைரெக்டாகவே அடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கற்றுக்குறோம் இல்லையா? போடுறீங்களா? ஓகே, G7 தான், N 14 தான். என்ன ஆகுறாங்க? +7 தான் ஆகுறாங்க. ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், J இருக்கா? ஓகே, இங்கே என்ன ஆகணும்? எனக்கு -5 ஆகணும், ஆனால் -4 ஆகியிருக்கு. அப்போ ஆப்ஷன் யார் எனக்கு தப்பாக இருக்காங்க? ஆடோ நோட் யார்? திஸ் இஸ் குரூப்பில் டூப்பு ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள்.
இன்இக்வாலிட்டி வந்திருக்கு. ஓகே, இந்த இன்இக்வாலிட்டியில் எப்படி வந்தாலுமே ஒரே விஷயம்தான், எனக்கு அந்த சிம்பிள் பிரேக் ஆகக்கூடாது, அதை மட்டும் மறக்கக்கூடாது. சரியா? ஓகே, எத்தனை கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்காங்க, எந்தெந்த கன்க்ளூஷன் கரெக்டாக இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், எஃப் கிரேட்டர் தென் டபிள்யூ, எஃப் டபிள்யூவோட பெருசு அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே, எஃப் இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு ரிலேஷன் பிரேக் ஆகாமல் வரணும். பார்த்துடலாமா? ஓகே, எஃப் கிரேட்டர் தென் என், என் கிரேட்டர் தென் டபிள்யூ. அப்போ எஃப் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் டபிள்யூ, எஃப்மே டபிள்யூ விட பெரியது தான். அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்னவா இருக்கு, எனக்கு மிக சரியாக பொருந்தது. ஓகே, ஆர் இஸ் கிரேட்டர் தென் என் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் இங்கே இருக்காரா? ஆர் இங்கே இருக்காரு அண்ட் என் இங்கே இருக்காங்க. ஆர் இஸ் கிரேட்டர் தென் என்னன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ. பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, டபிள்யூ இஸ் லெஸ் தென் என்னன்னு வந்துருச்சு. எனக்கு இதே பேட்டர்ன் இங்கே பிரேக் ஆகாமல் வந்திருந்தா மேபி இவங்க கரெக்டாக இருப்பாங்க. பிரேக் ஆயிடுச்சு, ஸோ இங்கே பிரேக் வந்ததுனால இங்கே ஒரு தப்பு போடுறேன் நான். செகண்ட் கன்க்ளூஷன் தவறு. ஓகே, என் கிரேட்டர் தென் ஆர். தேர்ட் கன்க்ளூஷன் என்ன, என் கிரேட்டர் தென் ஆர். பார்த்துடலாமா மறுபடியும், என் கிரேட்டர் தென் ஆர். இப்போ ஆருக்கு எனக்கு பார்த்தோம்ல அதே தான் இங்கே திரும்ப, என் இஸ் கிரேட்டர் தென் டபிள்யூ. பட் அடுத்து என்ன ஆயிடுச்சு, இங்கேயே ஒரு சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் 3மே எனக்கு தப்பாக தான் இருக்காங்க. ஓகே, கன்க்ளூஷன் 4 பார்க்கலாமா, ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டான். ஆர் கிரேட்டர் தென் டபிள்யூ. ஆர் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஒய் அண்ட் ஒய் இஸ் கிரேட்டர் தென் ஆல்சோ டபிள்யூ. ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகுது, இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் பிரேக் ஆகாமல் வராங்க. மேம் இது லெஸ் தென்னு சொல்லாதீங்க, நான் சொன்னது ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஒய்னா அப்படி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இங்கே சிம்பிள் பிரேக் ஆகாமல் வரதுனால 4th ஒன் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் யார் சூஸ் பண்ணுவேன், கன்க்ளூஷன் ஒன்லி 1 and 4 ஆர் ட்ரூ. ஓகேவா? ஒன்லி 1 and 4 ஆர் ட்ரூ. ஓகே, சரி. இந்த மாதிரி ட்ரிப்ளெட்ஸ் கொடுக்குறப்ப, ட்ரையாட்ஸ் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிள் சிங்கிளாக ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அது ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியலன்னா மட்டும் என்ன பண்ணலாம், அடுத்து செகண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போகலாம். ஓகேவா? சரி, கே என் என்ன ஆகுது மேம், 11 14 16 +3 +2 ஆகுது. ஓகே, இங்கே செக் பண்ணிடலாமா, +3 +2 கரெக்டாக ஆகுது. ஓகே, எம் +3 பி, பி +2 ஆர்னு ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி எனக்கு +3 +4 +2 எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். பி ஆர் இருக்கு, பி 16 ஆர் 18 என்ன ஆகுது, +2 தான் ஆகுது. எனக்கு என்ன ஆகலை, பேட்டர்ன் மேட்ச் ஆகலை. அப்போ பி ஆர்ன்ற ஆப்ஷன் தப்பா? ஸோ அதே மாதிரி பாருங்களா, சி ஆப்ஷன் எப்படி தான் இருக்குது, பி ஆர் தான் இருக்கு. ஸோ சி ஆப்ஷனும் டேரெக்டாக என்ன பண்ணலாம், எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓ ஆர் என்ன ஆகுது, 15 18 என்ன ஆகுது, +3 ஆகுது. கரெக்டு. ஓகே, இங்கேயும் ஓஆர் தான் இருக்குது, இங்கேயும் ஆர்டி தான் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு எல்லாமே இங்கே காமனாக தான் இருக்குது. லாஸ்ட் லெட்டர் பாருங்கள், இங்கே யூ இங்கே வி இருக்குது. அப்போ அந்த லாஸ்ட் லெட்டர் மட்டும் என்னென்னு கண்டுபிடிச்சா போதும் தானே. சரி, பார்த்துடலாமா, ஜி ஜே என்ன ஆயிருக்கு, ஜி இஸ் 7 ஜே இஸ் 10. நெக்ஸ்ட் ஜேலேருந்து ஆர் 18. அப்போ +3 +8 அப்படின்றது தான் பேட்டர்ன். யாருக்கு, செகண்ட் லெட்டர்ஸ்க்கு. ஓகேவா? அப்போ செக் பண்ணலாமா, கே +3 பண்ணால் என்ன தான் வரும். பட் என் +8 பண்ணால் என்ன கிடைப்பாங்க, என்னோட வேல்யூ 14 14. ஓகேவா? அவங்க கூட 8 ஆட் பண்ணால் 22 கிடைக்கணும். இங்கே யார் இருக்கா, எனக்கு யூ இருக்காங்க, யூ இஸ் 21. அப்போ எனக்கு யார் வரணும், வி வரவங்க தான் மிக சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு +2 ஆனதுனால ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன், இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்புறம் அங்கே 2 எல்லாருமே காமனாக இருக்காங்க, யூவா வியா மட்டும் செக் பண்ணாலே முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா, கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் இன் தி நம்பர் ஆர் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க நம்பரை இறங்கு வரிசையில் எழுதணும். அதாவது எப்படி சொல்கிறது, ஹையஸ்ட் டு லோயஸ்ட், லெஃப்ட் டு ரைட் எழுதணும். ஓகே, எழுதிடலாமா, என்ன நம்பர் இருக்குது, 8 5 6 9 1 4 2. ஓகேவா? இறங்கு வரிசையில் எழுதிடலாமா. சரி, ஏன்னா யார் பேர் பெருசு, 9 8 6 5 4 2 1. கொஸ்டின் அவங்க சொன்னதை பண்ணிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க அவங்க, தி பொசிஷன் ஆஃப் ஹவு மெனி டிஜிட்ஸ் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஓகேவா? அந்த ரிமைன் அன்சேஞ்சாக திரும்ப 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 கேட்டுகிட்டே இருக்காங்க. இதில் கவனமாக பார்க்க வேண்டியது. ஓகேவா? சரி, இதில் எத்தனை பேர் தன்னுடைய நிலைகள் மாறாமல் இருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஓகே, 8 5 மாறிடுச்சு,
6 மாறாமல் இருக்கா, 6ம் 6ம் மாறாமல் இருக்குது. அண்ட் 9 5 மாறிடுச்சு, 1 4 4 2 2 1 என்ன ஆகிருக்காங்க, எல்லாருமே மாறிட்டாங்க. 6 மட்டும்தான் மாறாமல் இருக்குது. எனக்கு கவுண்ட்டு தான் கேட்குறாங்க, யார் எத்தனை பேர் மாறாமல் இருக்காங்க, 1 மட்டும்தான் மாறாமல் இருக்குது. எனக்கு கவுண்ட்டு தான் கேட்குறாங்க, யார் மாறாமல் இருக்கான்னு கேட்கல, கவுண்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஒரு ஆள் தான் மாறாமல் இருக்காங்கன்றதுனால நான் ஆப்ஷன் டி சூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. கொஸ்டின் நம்பர் 7 சிலாஜிசம். இந்த சிலாஜிசமில் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஓகேவா? இந்த டாப்பிக்கே ஒதுக்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு 3 கான்செப்ட் தான் நம்மளுக்கு அதிகமாக ரயில்வே வரக்கூடிய எஸ்எஸ்சி ஆகட்டும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்க கான்செப்ட் இந்த 3 கான்செப்ட் தான். அந்த 3 மட்டும் கற்று வச்சுக்கலாமா? இந்த வீடியோவில் நம்ம 3 கான்செப்ட் பார்த்துருப்போம். ஒரு லாஸ்ட் 3 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடியோஸ்லையுமே ஒரு கான்செப்ட் தெளிவாகவே கற்றுன்றது. ஓகேவா? ஸோ அது 3 மட்டும் பார்த்து வச்சுட்டாலே 2 கொஸ்டின் வந்து அதில் ஒரு கொஸ்டின் தாராளமாக ஈஸியாக தான் வரப்போகுது. அது ஈஸியாகவே போடலாம். ஓகேவா? சரி பாருங்கள். சம் புரோட்டீன் ஆர் கார்ப்ஸ் அப்படி சொல்லிட்டான். சில புரதங்கள் கார்போஹைட்ரேட்டுகள் அப்படி சொல்லிட்டான். போடலாமா? சம் புரோட்டீன்ஸ் ஆர் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீயாகவே போட்டுக்கலாமா? சம் புரோட்டீன்ஸ் ஆர் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் சம் புரோட்டீன்ஸ் ஆர் விட்டமின்ஸ். திரும்பவும் புரோட்டீனை பற்றி தான் பேசுகிறேன். எங்கே போடணும்? அப்போ இவங்க புரோட்டீன் கூட என்ன பண்ணுவேன், விட்டமின்ஸை இன்டர்செக்ட் பண்ணி போட்டுருவேன். சரி நெக்ஸ்ட் சம் கார்ப்ஸ் ஆர் சுகர்ஸ். திரும்ப என்ன கார்ப்ஸ் பற்றி பேசியிருக்கான், கார்ப்ஸும் சுகரும் இன்டர்செக்ட் பண்ணி போட்டு முடிஞ்சு. அவன் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம படம் வரைஞ்சிட்டோம். ரைட். கன்க்ளூஷன் பாருங்கள். சம் புரோட்டீன்ஸ் ஆர் சுகர். சம் புரோட்டீன் ஆர் சுகர். புரோட்டீனும் சுகரும் எனக்கு என்ன ஆகியிருக்கணும், இன்டர்செக்ட் ஆகியிருக்கணும். என் கண்ணுக்கு எதாவது தெரியுதா? அப்படி பாருங்கள். புரோட்டீன் இங்கே இருக்கான், சுகர் இங்கே இருக்கான். என்ன ஆயிடுச்சு, 2 பேரும் எனக்கு நடுவில் இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி என் கண்ணுக்கு விசிபிலிட்டியே இல்லை. அப்போ என்ன பண்ணுவேன், எக்ஸ்ட்ரா எதையும் யோசிக்காமல் கன்க்ளூஷன் ஒன்று தப்பு போட்டுருவேன். ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்கள். சம் கார்ப்ஸ் ஆர் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். சம் கார்ப்ஸ் ஆர் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான். கார்ப்ஸும் விட்டமின்ஸுமே என்னது, ஆல்சோ நாட் இன்டர்செக்ட். ஓகேவா? ரெண்டுமே என்ன சேராம தான் இருக்குது. அப்போ கன்க்ளூஷன் 2மே எனக்கு தப்பு தான். இப்போ எப்படி ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன், நெய்தர் கன்க்ளூஷன் 1 not 2 ஃபாலோஸ். அதுக்கு என்ன அர்த்தம், இரண்டுமே பின்பற்றப்படவில்லை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். முடிவு 1 அல்லது 2 பின்தொடர்வதில்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சரி. வாட் வில் பி தி ரிசல்டன்ட் இஃப் third digit of the highest number and added to first digit of the lowest number? ஓகேவா? ஹையஸ்ட் நம்பரோட தேர்ட் டிஜிட்டையும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை வந்து லோயஸ்ட் நம்பர்லேருந்து எடுத்து ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். பார்த்துடலாமா? சரி. இப்போ ஹையஸ்ட் நம்பர் என்ன, யார், 862. இதுலேருந்து யார் எடுக்கணுமா, தேர்ட் டிஜிட் ஆஃப் தி ஹையஸ்ட் நம்பர். ஓகே மேம். 2. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர். லோயஸ்ட் நம்பர் யாருங்க, 205. இதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் யார், 2. அப்போ 2 + 2 என்ன கிடைப்பாங்க, எனக்கு சம்மு தான் கேட்டிருக்கான். ஸோ அடிஷன் தான் போட போகிறோம். 2 + 2 என்ன கிடைக்கும், ஆப்ஷன் டி 4 தான் கிடைக்கும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 9 பிளட் ரிலேஷன். அதுவும் நம்மளோட சிம்பிள் கோட டைப் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் ஏபிசிடி தான் வரணுமான்னு இல்லை. ரைட்டா? சம்டைம்ஸ் ஸ்லாஷ் வரலாம், இந்த டாலர் சிம்பிள்ஸ் வரலாம், ஸ்டார் வரலாம், என்ன வேணால் வரலாம். அவன் என்ன வச்சு கோட் பண்ணியிருக்கானோ அது கவனமாக போட்டால் போதும். ஓகேவா? சரி. எம் என்ன கொடுத்துருக்கான், எம் டிவிஷன் என். அப்படின்னா என்ன, டிவிஷன் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என் போட்டுடலாமா? எம் இஸ் ஃபாதர் ஆஃப் என். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட் n மைனஸ் ஓ. மைனஸ்னா என்ன, n இஸ் பிரதர் ஆஃப் ஓ. ஆல்ரெடி இருக்கு n யாரு, ஓவின் சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஓ ப்ளஸ் பி. ஓ ப்ளஸ் பி. ப்ளஸ் எங்கே இருக்கு, அப்போ ஓ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. எப்படி போட போகிறேன், ஓ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் பி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்திருக்கு, கியூ இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே இருக்கா? ஓகே. பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. பி இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. அப்போ எப்படி போடுவேன், பி வந்து பெண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, ஒய்ஃப்னு சொல்லியாச்சு. ஸோ ஒய்ஃப் ஆஃப் கியூனா 2 பேருக்கு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பா. ஸோ 2 பேருக்கும் டபுள் லைன் வச்சு டினோட் பண்ணிட்டேன். இவ்வளோதான் படம் முடிஞ்சிச்சா? கொஸ்டின் என்ன, ஹவு இஸ் எம் ரிலேட்டட் டு கியூ. ஓகேவா? எம் ரிலேட்டட் டு கியூ. இங்கிலீஷ் மீடியம் அடிக்கடி தப்பு பண்ணுற விஷயம் மாற்றி பார்த்துறீங்க. ஓகே, 2 பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்களேருந்து பார்க்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஹவு இஸ் எம் ரிலேட்டட் டு கியூ. கியூவுக்கு எம் என்ன வரும்னு கேட்குறாங்க, பார்த்துடலாமா? சரி, கியூ இங்கே இருக்காரு, எம் இங்கே இருக்காரு.
கியூக்கு எம் யாரு? கியூவோட ஒய்ஃபோட அப்பா. கியூவோட ஒய்ஃபோட அப்பா. நம்ம எப்படி சொல்லுவோம்? ஃபாதரின்லா, மாமனார் தமிழில் சொல்லுவோமா? ஆனால் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது? பிரதர் இருக்குது, ஃபாதர் இருக்குது, ஒய்ஃப் பிரதர் இருக்குது, ஒய்ஃப் ஃபாதர் இருக்குது. யாரை சூஸ் பண்ணுவேன் இப்போ? எனக்கு அப்ராப்ரியேட்டாக யார் இருக்காங்க? ஆப்ஷன் டி, ஒய்ஃப்ஸ் ஃபாதர், மனைவியின் தந்தை அப்படின்றது தான் சரியான விடையாக இருக்கும். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல எனக்கு மாமனார் இல்லை, ஃபாதர் இல்லை இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன்? கோ வித் மனைவியின் தந்தை. ஓகேவா? நெக்ஸ்ட், Lokesh ranked 24th from the top and 34th from the bottom in his class. How many students are there in his class? ஒருத்தரோட இந்த கொஸ்டின் விட்டுருங்க. ஓகேவா? பேசிக்காக ஒரு விஷயம் கற்றுக்கணும். ஓகேவா? ஒரு லைனோ ஒரு ரோவோ ஒரு ஏதோ ஒரு விஷயங்கள ஒரு கிளாஸோட ரேங்க் லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதில் ஒரே நபரோட 2 பொசிஷன்ஸும் சொல்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு நீண்ட வரிசையில் ஒரு 10 பாக்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் ரெட் கலர் பாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா லெஃப்ட் சைடில் இருந்து, அதாவது முன்னாடி இருந்து 4வது இடத்துல இருக்குது, லாஸ்ட்ல இருந்து பார்க்குறப்ப 5வது இடத்துல இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. லெஃப்ட்லேருந்து பார்க்குறப்ப 4வது இடம், ரைட்லேருந்து பார்க்குறப்ப 5வது இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மொத்தமாக அந்த லைனில் எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. இதுதான் கொஸ்டின், ரைட்டா? ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுவேன் அப்படின்னா, இவரோட 2 பொசிஷனையும் ஆட் பண்ணிப்போம். இது எப்படி வச்சுக்கலாம்? பொசிஷன் 1ஐயும் பொசிஷன் 2வையும் என்ன பண்ணிப்பேன்? ஆட் பண்ணிப்பேன். ஆட் பண்ணியாச்சா? முடிஞ்சு. ஆட் பண்ணப்போ ஒரு கவுண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து மொத்தமாக அந்த லைனில் இருக்க கவுண்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல? அவர் 2 இடத்துலையும் கவுண்ட் பண்ணியிருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்கள். பாக்ஸை லெஃப்ட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போதும் அந்த ரெட் கலர் பாக்ஸை எடுத்திருப்பேன் கவுண்ட்டில். ரைட்லேருந்து கவுண்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன்? அந்த ரெட் கலர் பாக்ஸை கவுண்ட்டில் எடுத்திருப்பேன். அப்போ டூப்ளிகேட் அடிக்குதா? என்ன ஆகுது? அந்த ரெட் கலர் பாக்ஸே 2 தடவை நான் கவுண்ட் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? -1 பண்ணுறேன். ஒரு ஃபார்முலா சொன்னால் அது எதுக்குன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம்? பொசிஷன் 1 ப்ளஸ் பொசிஷன் 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1 பண்ணால் முடிஞ்சு போச்சு, டோட்டல் கிடச்சிரும். இவ்வளோதான் விஷயமே. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் இந்த ஒரு விஷயம் சொன்னேன். அப்போ லோகேஷோட டாப்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கார்? அவர் 24. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாட்டம்லேருந்து எத்தனாவது பொசிஷனில் இருக்கார்? 34. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க அவனுக்கு? ரெண்டுத்தையும் ஆட் பண்ண கிடைப்பாங்க எனக்கு 58 கிடைக்கும். ஸோ 58 -1 என்ன கிடைக்கும்? 57 அப்படின்றது தான் மிகச்சரியான விடை. ஓகேவா? இது திரும்ப கூட லோகேஷ் வச்சே கூட சொல்கிறேன் பாருங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறப்ப அவர் 24th பொசிஷனில் இருக்கார். அதே நம்பர் அதே லோகேஷ் என்ன பண்ணுறாரு? கீழேருந்து பார்க்குறப்ப 34th பொசிஷனில் இருக்கார். நான் என்ன பண்ணிட்டேங்க? லோகேஷ் கீழேருந்து எண்ணும்போது எண்ணிட்டேன், மேலேருந்து எண்ணும்போது எண்ணிட்டேன். இந்த கல்ல ஓட்டுன்ற கான்செப்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அவரோட ஓட்டை எக்ஸ்ட்ரா ஒரு தடவை எண்ணிட்டேன். அப்போ 2 பேர்லேருந்து எனக்கு ஒரு தடவை எண்ணணுன்றப்ப அந்த -1 இதுக்காக தான் பண்ணுறோம். எனக்கு இந்த 2 ஒரே பொசிஷனை 2 தடவை கவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இவ்வளோதான் சிம்பிள். அதுக்காக தான் அந்த -1 பண்ணுறோம். சரியா? எப்படி சொல்லலாம்? அப்போ பொசிஷன் 1 ப்ளஸ் பொசிஷன் 2 ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்? -1 பண்ணால் எனக்கு டோட்டல் கிடச்சிருவாங்க. இது எப்போ, எந்த கேஸில்? ஒரே நபரோட 2 பொசிஷன் கொடுக்குறப்ப. ஓகேவா? நபர் மட்டும் இல்லை, ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது பேர் சொல்லட்டும், இல்லை பாக்ஸாக இருக்கட்டும், நான் இதுக்கு முன்னாடி பார்த்த பூ சம்மாக இருக்கட்டும், ஒரு பூ அடிக்க வச்சுட்டு சம்திங் ஏதாவது சொல்லட்டும், எதுவாக இருந்தாலும் சேம் கான்செப்ட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கோடிங் டிகோடிங் வந்திருக்கு. நியர் இஸ் கோடட் as 3571, விங்க் இஸ் கோடட் as 2346. ஓகே, நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்கான்? என்னோட கோடு என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? இப்போ காமனாக இருக்கிறதே பாருங்களேன். நியருக்கும் விங்க்குக்கும் காமனாக இருக்கிறது யார்? எண்ணு மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ சேம் கான்செப்ட். அப்போ கோட்லேயும் யார் காமனாக இருக்காங்களோ அவங்க தான் என்னோட கோடாக இருப்பாங்க. சால்வ் பண்ணலாமா? சரி, 3571 2346. யார் காமனாக இருக்காங்க? 2 பேரில் 3 தான் காமனாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதே மேலே பார்த்து தெரியலன்னா சொல்லுங்கள். விங்க்கு அண்ட் நியர் 2 பேரில் யார் தான் காமனாக இருக்காங்க? எண்ணு தான் காமனாக இருக்காங்க. அப்போ எண்ணுக்கான கோடு தான் இங்கேயும் காமனாக இருக்க போகுது. இப்போ யார் தான் ஆன்சர்? என்னோட கோட் ஆப்ஷன் டி 3 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். என்ன சொல்லிட்டானா, கீழே இங்கே ஒரு கிளஸ்டர் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஓகேவா? இந்த ஒரு 4 வார்த்தைகளை கொடுத்துருக்கானா. ஸோ அந்த வார்த்தையில் என்ன பண்ணலாம்? இன் ஈச் ஆஃப் தி வேர்ட்ஸ் ஈச் வவ்வல் இஸ் சேஞ்ச் டு தி லெட்டர் இமிடியேட்லி ஃபாலோயிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். ஓகேவா? வவ்வல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமா? நோட் பண்ணிக்கலாம். வவ்வல்ஸ் எல்லாம் என்ன பண்ணணுமா? நெக்ஸ்ட் லெட்டர் ஆட் பண்ணும், அதாவது ஃபாலோயிங் லெட்டர் ஆட் பண்ணும்.
அடுத்து கான்சனண்ட்டுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கான் ஈச் கான்சனண்ட் இஸ் சேஞ்ச் டு தி லெட்டர் இமிடியட்லி ப்ரிசீடிங்னா சொல்லியிருக்கோமா முன்னாடி அப்போ கான்சனண்ட்டுக்கு ப்ரிசீடிங் லெட்டர் ஆட் பண்ணணும் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பார்க்கலாமா சரி ஆக்ட் அப்படின்றது என்னவா மாறப்போகுது ஏன்றது வவ்வல் வவ்வலுக்கு என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் லெட்டர் ஆட் பண்ணுவோமா ஸோ பி சி என்னது கான்சனண்ட் சிக்கு முன்னாடி லெட்டர் ஆட் பண்ணுவோமா ஓகே பி டி என்றது என்னது கான்சனண்ட் அப்போ டீக்கு முன்னாடி லெட்டர் என்ன எஸ் முடிஞ்சு ஓகேவா சரி அடுத்து என்ன இருக்கு பஸ் அடுத்து என்ன இருக்கு பஸ் இருக்கு நெக்ஸ்ட் பஸ் பார்த்துடலாமா சரி பஸ்ஸில் பியும் எஸ்ஸும் என்னது கான்சனண்ட் அப்போ பிக்கு அடுத்த லெட்டர் என்னது சாரி பிக்கு முன்னாடி லெட்டர் என்னது ஏ அடுத்து யூக்கு அடுத்த லெட்டர் பார்ப்போம் ஏன் யூன்றது வவ்வல் யூக்கு அடுத்த லெட்டர் என்னது வி எஸ்ஸுக்கு முன்னாடி லெட்டர் பார்ப்பேன் ஆர் முடிஞ்சு சரி நெக்ஸ்ட் கார் CAR சின்றது ஒரு கான்சனண்டா ஸோ கான்சனண்ட் முன்னாடி லெட்டர் பி ஏன்றது வவ்வலா வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்னது பி ஆர்ன்றது கான்சனண்டா ஆருக்கு முன்னாடி லெட்டர் என்ன கியூ BBQ நல்லா இருக்குல்ல சரி ஓகே டேட் ஓகே பாருங்க டின்றது கான்சனண்ட் டிக்கு முன்னாடி லெட்டர் சி ஏன்றது வவ்வல் வவ்வலுக்கு அடுத்த லெட்டர் என்னது பி டின்றது கான்சனண்ட் டிக்கு முன்னாடி லெட்டர் சி முடிஞ்சு இந்த நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர்ஸ் ஓகேவா இப்போ பாருங்க என்ன கேட்டிருக்கான் இன் ஹவு மெனி லெட்டர் கிளஸ்டர்ஸ் டஸ் ஃபார்ம் வில் நோ வவ்வல் அப்பியர் புதுசாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்க லெட்டர் கிளஸ்டரில் எத்தனை பேரில் வவ்வல்ஸ் அப்பியர் ஆகலை எத்தனை பேரில் வவ்வல்ஸ் இல்லைன்னு கேட்டான் இதான் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் வவ்வல்ஸ் இருக்கா இல்லை நெக்ஸ்ட்டு வவ்வல் இருக்குது எங்கே இருக்குது ஏ இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு BBQ வவ்வல் இல்லை CBC வவ்வல் இல்லை அப்போ எத்தனை பேரில் வவ்வல் எனக்கு இல்லைன்னு தான் கேட்டிருக்கான் டப்புன்னு போய் ஒன்று எடுத்துகிட்டு போய் அடிச்சிடக்கூடாது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் வவ்வல் அப்பியர் ஆகாதவங்கள தான் கேட்டிருக்கான் அப்போ என்ன எத்தனை பேர் எனக்கு அப்பியர் ஆகலை 3 பேரில் அப்பியர் ஆகலை ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர் ஓகேவா இதை பாருங்கள் நம்ம தப்பாக போட்டது என்ன பண்ணியிருப்போம் ஒன்றும் ஆப்ஷனில் இருக்குது டக்கு நம்ம மனசு என்ன பண்ணால் அப்பியர் ஆகிற கவுண்ட் எடுத்து போய் போட தோணும் கொஸ்டினை தெளிவாக படிச்சோம் என்ன பண்ணோம் வில் நோ அப்பியர்னு கேட்டிருக்கான் எதில் அப்பியர் ஆகலைன்னு கேட்குறான் 3 பேரில் அப்பியர் ஆகாமல் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா இஃப் 1 is added to each odd digit எனக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப பிடிக்கும் கைஸ் சால்வ் பண்ணலாமா சரி 4 2 7 5 6 3 4 2 7 5 6 3 ஓகே 1 is added to each odd digit எடுத்து 1 ஆட் பண்ண ப்ரோ முடிஞ்சிச்சு 2 is subtracted from each even digit எடுத்து 2 சப்ராக்ட் பண்ண ப்ரோ முடிஞ்சிச்சு 4ன்றது ஈவன் டிஜிட்டா அப்போ 2 சப்ராக்ட் பண்ணால் 2 2ன்றது ஈவன் டிஜிட்டா அப்போ 2 சப்ராக்ட் பண்ணால் 0 7ன்றது ஆட் டிஜிட் அப்போ 1 ஆட் பண்ணுவேன் 5 ஆட் டிஜிட்டு 1 ஆட் பண்ணுவேன் 6ன்றது ஈவன் டிஜிட்டா -2 பண்ணு முடிஞ்சு ஓகே 3ன்றது ஆட் டிஜிட்டு +1 பண்ணு முடிஞ்சு என்னது 4 வரப்போகுது என்ன கொஷின் அப்படின்னு பார்த்துடலாம் how many digits will appear more than once in the new number thus formed ஓகேவா இதில் எத்தனை டிஜிட்ஸு ஒரு தடவைக்கு மேலே அதாவது மோர் தென் 1 டைம் அப்பியர் ஆகுறாங்கன்னு கேட்குறாங்க எந்த டிஜிட்னு கேட்கல திரும்பவும் பாருங்கள் எத்தனை டிஜிட்டு மோர் தென் 1 டைம் அப்பியர் ஆகுறாங்கன்னு பார்க்குறாங்க பார்க்கலாமா ஸோ 2 ஒரு தடவை வந்திருக்கு 0 8 6 வந்து 4 ஒரு தடவை வந்திருக்கு 3 அப்போ யாரும் எனக்கு மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆகுறாங்க 4 ஒரு ஆள் மட்டும் தான் ரிப்பீட் ஆக ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் 4 2 7 5 6 1 3 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கோம் கைஸ் கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கோமா 6 1 மிஸ் பண்ணியிருக்கோம் ரைட் சாரி 4 2 7 5 6 1 3 இப்போ பார்க்கலாமா ஸோ ஈவன் டிஜிட்டில் என்ன பண்ணுவேன் -2 பண்ணுவேன் 2 0 +1 பண்ணால் 8 +1 பண்ணால் 6 -2 பண்ணால் 4 +1 பண்ணால் 2 +1 பண்ணால் 4 முடிஞ்சு இப்போ பாருங்கள் எத்தனை பேர் மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ 2 ரிப்பீட் ஆகுது 4 ரிப்பீட் ஆகுது அப்போ 2 நம்பர்ஸ் மோர் தென் 1 டைம் ரிப்பீட் ஆகுது ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர் ஓகேவா ஸோ சாரி பி வராது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகே இந்த சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால இருந்தால் தப்பாக போட்டோமா நெக்ஸ்ட் பார்க்கலாம் TN14 is related to PK29 is certain way. In the same way, JD3 is related to FA18. To which of given option is CSG -5 related to following the same logic? As usual, என்ன பண்ண போறோம் ஒன்னு லெட்டர் இல்லனா நம்பர் பார்க்கலாமா ஓகே 14 29 மாறி
நான் டக்குன்னு என்ன பண்ணுவேன், இன்ட்டு 2 பண்ணி +1 தான் யோசிக்க தோணும் எனக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், 3 18 மாறி இருக்கு. ஆனால் இங்கே இன்ட்டு 2 பண்ணி +1 பண்ணால் 7 தானே கிடைக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், டேரெக்டாக அடிஷனே போயிடலாம். 14 29 மாறி இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, +15. எவ்வளோ பண்ணியிருக்காங்க, +15 பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே +15 பண்ணி 18 வந்துருக்கு. அப்போ -5 கூட +15 பண்ணால் என்ன கிடைப்பாங்க, என்ன கிடைப்பாங்க, 10 கிடைப்பாங்க. ஸோ 10 இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. OC 10 ஒன்று இருக்குது, OD 10 ஒன்று இருக்குது. முடிஞ்சு. அப்போ ஏவும் வரமாட்டாங்க, டியும் வரமாட்டாங்க. ஓகே, இப்போ 2 பேர்லேயும் ஓ காமனாக இருக்கா, சரி ஓ விட்டுறலாம். இப்போ டியா சியா அப்படின்றத டிசைட் பண்ணால் போதும். பார்க்கலாமா, சரி செகண்ட் லெட்டர் மட்டும் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. N14 K11 என்ன ஆகுது, -3 ஆகுது. சரி செக் கூட பண்ணிக்கலாம். D4 FA என்ன ஆகுது, D4 என்ன ஆகுது, A1 ஆகுது. அப்போ என்ன ஆகுது, -3. அப்போ -3 தான் கரெக்ட். ஓகேவா, சரி கொஸ்டின் என்ன, எனக்கு G இருக்கு. அப்போ Gலேருந்து -3 பண்ணால் C கிடைக்குமா D கிடைக்குமா, 7 - 3 என்ன கிடைக்கும், 4. 4 மீன்ஸ் D. OD 10 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் மேல் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்கா. நெக்ஸ்ட் பார்க்கலாமா. ஓகே, நம்ம பிடிச்ச கொஸ்டின் தான். வந்தாச்சு. என்ன கொடுத்துருக்கான் பார்த்துடலாமா. 53618 53618 53616 + 8. ஓகேவா, சரி கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் a symbol சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சிம்பிளா எனக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னவா இருக்கு, ஆட் நம்பர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் தி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இஸ் an odd number, ஓகே ரைட். நெக்ஸ்ட் தி லாஸ்ட் எலமெண்ட் இஸ் an even number, ஓகே ரைட். 2 கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் தான் எனக்கு என்ன ஆகுறாங்க, ப்ரூவ் ஆகுறாங்க. இருந்தாலும் தேர்ட் செக் பண்ணுவோம்ல எப்பயுமே நம்ம. போத் செகண்ட் அண்ட் தேர்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். செகண்ட் தேர்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டான். கிடையாது, எனக்கு செகண்ட் கண்டிஷனில் போகிறேன். என்ன பண்ணணுமா, then the first and last element are to be coded as இந்த அட்டு சிம்பிள் வச்சு கோட் பண்ணணும். ஓகேவா, ஆப்ஷனை சூப்பராக எலிமினேட் பண்ணலாம். வாங்க, என்ன சொல்லிட்டான்னா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆட் நம்பராகவும் லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பராகவும் இருந்தால் அந்த ரெண்டுத்துக்கும் கோடு வந்து நீங்கள் அட்டு சிம்பிள் போடுங்க நான் சொல்லிட்டான். ஓகேவா, சரி. அப்போ கொஷினில் பாருங்கள், 5க்கும் அட்டு வரணும், 8க்கும் அட்டு வரணும். அப்போ அட்டில் ஆரம்பித்து அட்டில் முடிகிற ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஓகேவா, அந்த மாதிரி யார் இருக்கா, ஆப்ஷன் சி இல்லை, டியும் இல்லை. ஏவா பியான்னு செக் பண்ண போகிறேன். இங்கே செகண்ட் லெட்ரு சி இருக்குது, இங்கே செகண்ட் லெட்ரு பி இருக்குது. சியா பியான்னு பார்த்தா போதும். அப்போ 3யோட கோடு என்னன்னு பார்த்தா முடிஞ்சா. 3யோட கோடு என்ன, 3யோட கோடு சி. அப்போ செகண்ட் அட்டு சீன் ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை தான் இருக்குது, 1 தான் இருக்குது. ஆப்ஷன் ஏ அட் சி பிஜே அட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. ஃபிகரல் அனலாகி பார்க்கலாமா. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதில் ஒரு எலமெண்ட்டாக நோட் பண்ண போதும் கைஸ். ஆப்ஷன் சூப்பராக எடுத்து கிடச்சிடலாம். ஓகேவா, சரி. இந்த அண்டு சிம்பிளை பார்த்தாலும் சரி, இல்லை டாலர் சிம்பிள் பார்த்தாலும் சரி, இந்த புள்ளியை பார்த்தாலும் சரி, பர்சன்டேஜ் பார்த்தாலும் சரி, இல்லை அந்த பெரிய ட்ரையாங்கிளை பார்த்தாலும் சரி. ஓகேவா, யாராவது ஒருத்தவங்க எப்படி மூவ் ஆகிருக்காங்கன்றத நோட் பண்ணி போட போகிறோம். சரியா, ஓகே. நான் இந்த புள்ளியை பார்க்குறேனே, எனக்கு என்னமோ அந்த என் கண்ணுக்கு அதுதான் கொஞ்சம் தெரியுது ஏதோ. ரைட்டா, இந்த புள்ளி பாருங்க, நடுவில் இருக்க இந்த டாட்டு என்ன ஆயிடுச்சு, ரைட் சைட் கார்னருக்கு போயிடுச்சு. இது சீரீஸ் கிடையாது, இது அனலாகி. ஃபிகர் சீரீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே என்ன பண்ணணும், இங்கே என்ன ஆகியிருக்கோ ஸோ அதே ஆப்ரேஷன் அங்கே நடக்கணும். இதுதான் ஃபிகரல் அனலாகி. ஓகேவா, சரி. இந்த நடுவில் இருக்க இந்த டாட் ரைட் சைட் கார்னரில் போயிருக்கு. அப்போது இந்த நடுவில் இருக்க இந்த ஸ்டார் சிம்பிள் ரைட் சைட் கார்னரில் இங்கே வரணும். எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா. ஆப்ஷன் ஏல இருக்கா, சரி இருக்கு. ஓகே, ஆப்ஷன் பியில் பாருங்க, இங்கே ஸ்டார் இருக்கா, இல்லை, நடுவில் தான் இருக்கு அந்த ஸ்டார். அப்போ தப்பு. இங்கேயுமே அதே ஸ்டார் நடுவில் தான் இருக்கு, இங்கேயும் ஸ்டாரு நடுவில் தான் இருக்கு. அப்போ எனக்கு யார் தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் தான் பார்த்தோம். நம்ம என்ன பண்ணோம், ரொம்பவே சிம்பிளாக முடிச்சோம். ஓகேவா, சரி. இல்லாட்டி வேற என்ன பண்ணலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கல மேம், டாட்டை பார்க்கல, வேற என்ன பண்ணிருக்கலாம்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்காருல ஒரு சிம்பிள், அவர் என்ன இருக்காருன்னா இங்கே தலைகீழே மாறி இருக்கார், விச் இஸ் வாட்டர் இமேஜாக மாறி இருக்கார். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த அட்டு சிம்பிள் வாட்டர் இமேஜாக மாறுற மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்க போகிறோம்.
எல்லா இடத்துலையுமே என்ன ஆகுது வாட்டர் இமேஜாக மாறுது, முடிஞ்சு. அப்போ இந்த மாதிரி நம்ம எதை சூஸ் பண்ணுறோமோ அதை லக்கிலி ஆப்ஷன்ஸில் எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னா சூப்பர். இங்கே பாருங்க, இது எல்லாமே என்ன இருக்குது, தலைகீழாக இருக்குது. அப்போ என்னால் சூஸ் பண்ண முடியல. அடுத்து வேற இங்கே கீழே இருக்குல்ல இந்த பர்சன்டேஜ் சிம்பிள், இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் மேலே என்ன ஆகிருக்கு, தலைகீழே போயிருக்கு. ஓகே, அப்போ கீழே இருக்க இந்த அண்டு சிம்பிள் மேலே தலைகீழே மாற மாதிரி எங்கே இருக்காங்க, ஆப்ஷன் பியில் பாருங்க நேராக இருக்குது, அப்போ வரமாட்டாங்க. ஆப்ஷன் சியில் பாருங்க நேராக இருக்கு, அப்போ வரமாட்டாங்க. இப்போ ஏவா டியான்ற டவுட் வரும். ஏக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். ஏக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறப்ப இந்த ஸ்டார் இங்கே நடுவில் இல்லை, இங்கே நடுவில் இருக்கு, ரைட்டா? இங்கே நடுவில் ஸ்டார் இல்லை, அந்த நடுவில் ஸ்டார் இருக்கு. நம்ம தான் ஆல்ரெடி ஸ்டாரை வச்சு கம்பேர் பண்ணிட்டோமா, என்ன பண்ணோம், நடுவில் இருக்க ஸ்டாரு அந்த கார்னருக்கு போகணும் அப்படின்னு கம்பேர் பண்ணோமா. ஸோ இப்படி சுற்றி வந்து ஏவ போகிறதுக்கு எடுத்தோன்னே ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஹைலைட்டாக தெரியல சூஸ் பண்ணி போடுறப்ப டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 17 சீரீஸ். ஓகேவா? என்ன மேம் ஏதோ வருஷம் மாதிரி இருக்கு, 1912 2012 2133 இருக்கேன்னா அது வருஷம் கிடையாது. டிஃப்ரென்ஸ் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. 1912க்கும் 2012க்கும் பார்த்தாலே தெரிஞ்சு எவ்வளோ டிஃப்ரென்ஸு, 100 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 2012க்கும் 2133க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், இதுவுமே பார்த்தாலே தெரியும். என்ன தெரியுது? சரி, கூட்டு பார்க்கலாமா? 2133 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடைக்கும், 121. சூப்பர். 100 121 இதெல்லாம் என்ன நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ். இவரு 10 ஸ்கொயரு, இவரு 11 ஸ்கொயர். அடுத்து 12 ஸ்கொயர் முடிச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்ஷன் போயிடலாம். ஓகேவா? சரி, 227 2133 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, 144 டிஃப்ரென்ஸ் இருக்கா? சூப்பர். அப்போ முடிஞ்சு. 144 யாரோட ஸ்கொயர் வேல்யூ, 12 வர்க்கம், 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. இப்போதான் சூப்பர். அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்க போகுது, 13 ஸ்கொயர் 169 இருக்க போகுது. அப்போ அடுத்து எனக்கு ஆன்சர் எப்படி வரணும், 196 ஆட் பண்ணால் யார் கிடைப்பாங்களோ அவங்க ஆன்சர் பார்த்துடலாமா. 2446 கூட 196 ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 2462 2642 ஆப்ஷன் எத்தனை, எனக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 2642 ஆப்ஷன் யாரு, ஆப்ஷன் ஏ 2642. 2642 என்பதே சரியான விடை. ஓகேவா? இதுக்கெல்லாம் என்ன தெரிஞ்சிருக்கும்னா ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கும். அகெயின் சொல்றேன், சின்ன சின்ன விஷயங்கள படிக்கிறதுனால குறைஞ்சிட மாட்டேங்க, தயவு செஞ்சு படிங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 18 டைஸ் வந்திருக்கு. ஓகே, 4 டைஸ் வந்திருக்கு. என்ன கேட்டிருக்கேன், எனக்கு ஃபேஸ் ஆஃப் 4ஓட ஆப்போசிட் என்னன்னு கேட்டான். சரி, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 4 எங்க இருக்கான்னு பாருங்க. 4 எங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சரி, 4 இங்க இருக்கானா, இங்க இருக்கான். செகண்ட் டைஸ்ல இருக்கான், தேர்ட் டைஸ்ல இருக்கான். சரி, நான் இந்த செகண்ட் டைஸ்ல 5 2 4 இருக்கு, இங்க 4 6 3 இருக்கு, 5 3 1 இருக்கு. ரேண்டமா ஏதாவது ஒரு 2 டைஸ் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரேண்டமா ஏதாவது 2 டைஸ் சூஸ் பண்ணி கூட போடுங்க. எனக்கு பார்த்தோன்னே யார் தோணுங்க, சரி இங்க போடலாமா, இங்க 2 பேர்ல யாருக்கா எனக்கு காமனா இருக்காங்களா, ஃபர்ஸ்ட் 2 டைஸ் சூஸ் பண்ணா இல்ல, நெக்ஸ்ட் 2 டைஸ் சூஸ் பண்ணி பாருங்க. 4 4 காமனா இருக்கா, அப்புறம் எனக்கு கொஸ்டின்ல கேட்கறவங்களே காமனா இருக்காங்கன்னா இந்த ஷார்ட்கட்டை நான் வச்சுக்கணும். ஓகேவா? இங்க என்ன சொல்லிட்டேன், எனக்கு இங்க என்ன இருக்கு, 1ல இருந்து 6 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. கொஸ்டின்ல கேட்கறவனே தான் எனக்கு காமனா இருக்கான். சும்மாத்துக்கு நான் சொல்றேன், இந்த டைஸ் எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? கொஸ்டின்ல கேட்கிற நபர் தான் எனக்கு காமனாவும் இருக்காங்கன்னா அப்போ ரொம்ப சிம்பிள், யாரு அந்த டைஸ்குள்ள இல்லையோ அந்த நம்பர் தான் கொஸ்டினோட ஆப்போசிட். புரியல, கவனி. ஓகேவா? யார் காமனா இருக்காங்க அப்படி தானே போடுவோம். எப்படி போடுவோம், 4 4 அடுத்து கிளாக் வைஸோ ஆன்டி கிளாக் வைஸோ அந்த கதைலாம் இல்லை, ஏதோ ஒரு சைடு. ஆனால் 2 பேருக்கும் காமனா எடுக்கும். 3 6 4 3 6 இங்க 4 2 5. எனக்கு யாரோட ஆப்போசிட் வேணும், 4ஓட ஆப்போசிட் வேணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்க யாரு இல்லையோ அவங்கள தானே போடுவேன். இதுதான் பைசா என்ன சொன்னேன், எழுதுறதுக்கு முன்னாடியே சொன்னேன். 2 பேருக்கும் காமனா இருக்காங்கன்னா அந்த காமனா இருக்கவங்க தான் கொஸ்டின்னா, அப்ப என்ன அர்த்தம், யார் இல்லையோ அவங்க தான் ஆப்போசிட். இப்போ நான் என்ன சொல்லுவேன், தாராளமா 1 தான் ஆப்போசிட் நான் கான்ஃபிடென்ட்டா சொல்லுவேன். சரி, ஓகே, இது இல்லையா, ஓகே. அடுத்து இந்த செகண்ட் டைஸையும் 4th டைஸையும் எடுத்து பார்க்கறேன். செகண்ட் டைஸையும் 4th டைஸையும் எடுத்து பார்க்கறேன். யார் காமனா இருக்காங்க, 5 காமனா இருக்கா, ஓகே 5 காமனா இருக்கு. அப்ப 5 4 2னா அங்க 5 1 3 அப்படின்னு இருக்கா. இப்போ சொல்லுங்க 4ஓட ஆப்போசிட் யாரு, 1. எப்படி பார்த்தாலுமே என்னதான் தெரிய போகுது, 4 டைஸ் கொடுத்தாலும் 10 டைஸ் கொடுத்தாலும் நம்ம யாராவது 2 பேர் வச்சு மட்டும் தான் கண்டுபிடிப்போம். ஓகேவா? புரிஞ்சா?
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆப்ஷன் என்ன இருக்கு? 4 ஆப்போசிட் யாரு? ஆப்ஷன் ஏ 1 தான் மிகச்சரியான விடை. ஓகேவா? Pole A is to the west of pole B. ஏ போல் எங்க இருக்குன்னா பிக்கு வெஸ்ட் சைட்ல இருக்குன்னு அர்த்தம். இதுல நிறைய பேர் ஸ்டூடெண்ட் சொன்னது என்னன்னா தப்பு பண்றோம் மேம், இது ஒண்ணுமே இல்லை, கவனமா படிச்சு போட்டாலே போதும். கவனிங்க, போல் ஏ இஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் போல் பி சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப என்ன அர்த்தம்? போல் பிக்கு வெஸ்ட் சைட்ல ஏ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், அண்ட் நார்த் ஆஃப் போல் டி. இப்ப யாரை பத்தி தான் பேசுறாங்கன்னா ஏ பத்தி தான் பேசுறாங்க. ஏ என்னன்னா டிக்கு நார்த் சைட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட், போல் இ இஸ் டு தி ஈஸ்ட் ஆஃப் போல் டி. ஓகேவா? போல் இ எங்க இருக்குன்னா டியோட ஈஸ்ட் சைடு இருக்கு. அப்ப டி இதுனா டிக்கு ஈஸ்ட் சைடு இதுதான். அப்ப இதுனா இ வரப்போகுது. ஓகே, நெக்ஸ்ட், அண்ட் போல் சி இஸ் டு தி வெஸ்ட் ஆஃப் போல் டி. டிக்கு வெஸ்ட் சைடுல யார் இருக்காங்களா? சி இருக்காங்களா? அப்ப டி இங்க இருக்காரு. டிக்கு வெஸ்ட் சைடு இது. அப்ப இங்க யாருப்பா? சி இருப்பாங்க. முடிஞ்சு. என்ன கேட்டிருக்கான் எனக்கு? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் போல் டி வித் ரெஸ்பெக்ட் டு போல் பி? போல் பிக்கு டி என்ன டைரக்ஷன்ல இருக்காருன்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள். இது சென்டர் பாயிண்ட்னு வச்சுப்போம். இப்படி வரணும் எனக்கு. முடிஞ்சா? இது அப்படியே பாருங்க. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன்? எனக்கு என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட், தென் மேற்கு. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன? தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். ஆப்ஷன் டி தென்மேற்கு என்பது தான் மிக சரியான விடை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 20. ஸோ இந்த மாதிரி மிக்சடா ஒரு சீரிஸ் கொடுத்துட்டு கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஹவு மெனி சைன்ஸ் ஆர் தேர்? எத்தனை சிம்பிள்ஸ்? அதான் சயின்ஸ்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள்ஸ் தான் சயின்ஸ். எத்தனை சிம்பிள்ஸ் that immediately preceded by a sign? சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கணுமா? சிம்பிள் இருக்கணுமா? நெக்ஸ்ட், and immediately followed by an even number. ஸோ அந்த சிம்பிளுக்கு அப்புறம் என்ன இருக்கணுமா? ஈவன் நம்பர் இருக்கணும். ஸோ 8 நான் சும்மா போட்டேன், இல்லை 2 கூட போடுவோம் இஷ்டம். ஓகேவா? அப்போ எப்படி இருக்கணும் எங்கள் சீக்வன்ஸ்? சிம்பிள் சிம்பிள் ஈவன் நம்பர். சொல்லி பார்க்கலாமா? சரி, சிம்பிள் சிம்பிள்னு சேர்ந்த மாதிரி இருக்க இடங்களை பார்த்தாலே போதும். சிம்பிள் சிம்பிள் இருக்கு, ஆனால் இங்கே என்ன இருக்கு? ஆட் நம்பர் இருக்கு. சரி, சிம்பிள் சிம்பிள் இருக்கு, இங்கே ஈவன் நம்பர் தான் இருக்கு. சூப்பர். $2 ஒரு செட்டு கிடைச்சிருக்கு. அடுத்து சிம்பிள் சிம்பிள் எங்க இருக்காங்க? இங்க இருக்காங்க. சிம்பிள் சிம்பிள் 2 என்ன கிடைச்சிருக்கு? ஆஷ் ஸ்டார் 2. சூப்பர். அடுத்து வேற எங்க எனக்கு சிம்பிள் சிம்பிள் இல்லை? திரும்ப கூட செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணியாச்சு. ஓகே, எத்தனை கொஸ்டின், எத்தனை பேர் இருக்கு எனக்கு மொத்தமா? ஹவு மெனி பேர்ஸ்? 2 பேர்ஸ். ஆப்ஷன் டி 2 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக தான் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகேவா? அதே மைண்ட் செட்டோட படிங்க. போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காம, எனக்கு வரப்போகிற 100 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், அதை நான் எப்படி அப்ரோச் கொடுக்குறேன்றது தான் முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு கீப் ஆன் ப்ராக்டிஸிங். ஒரு நாள் விட்டு படிக்கிறேன், இல்லை ஒரு வாரம் விட்டு படிக்கிறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம், எதுவுமே தள்ளி போடாதீங்க. கன்சிஸ்டண்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஓகேவா? ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோவில் எப்படி நம்ம ரீசனிங்கை கேட்கப்படுற 30 கொஸ்டினோ இல்லை 25 கொஸ்டினோ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி 12 மினிட்ஸ்லேருந்து 13 மினிட்ஸ்க்குள்ளே போட்டு முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சீக்கிரமாக வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தட், தேங்க்யூ, பை.